தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜிரோதா அவங்களோட ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி அல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையும் ஜிரோதாவோட ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி 2000 நம்ம பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமே நம்ம பே பண்ண தேவையில்லை. பர்சனல் ஏபிஐ அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஏபிஐ ரெண்டையுமே இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் 17, 2025 ஜிரோதா தரப்புலேருந்து அஃபிஷியல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோல ஜிரோதா கிட்ட இருந்து எப்படி நம்ம ஏபிஐ கீ வாங்குறது, வாங்கின ஏபிஐ கீயை நம்ம யூஸ் பண்ற அல்கோ பிளாட்ஃபார்மோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜிரோதால ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா நீங்க டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல டெவலப்பர்ஸ் கைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதை நீங்க டெஸ்க்டாப்லயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். வார லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க் developers.kite.trade அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கொடுக்கும். ஜிரோதா அக்கௌண்ட் யார் பேரில் ஓப்பன் பண்ணீங்களோ அவங்களோட நேம், ஜிரோதாவில் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ், கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைட் கனெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை திரும்ப வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்டேட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட், இப்போ நான் தமிழ்நாடு இருக்கேன், ஸோ அதனால் நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி டு த அபோவ் டேர்ம்ஸ் அப்படி கொடுத்துட்டு கீழே சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா கைட் கனெக்ட் வந்து லாகின் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அகைன் லாகின் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிரியேட் அன் ஆப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைப் அப்படிங்கிற இடத்துல 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று கனெக்ட், ரெண்டாவது பர்சனல், மூணாவது பப்ளிஷர். ஓகேங்களா? கனெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது வந்து 2000 நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். அது நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அப்படின்னு இருக்கும். இது வந்து இதற்கு முன்னாடி வந்து 2000 நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ அது வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த பர்சனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட அல்கோ பிளாட்ஃபார்மோட ஜிரோதா அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி உங்களோட அல்கோ பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறது இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? கீழே ஆப் நேம் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஜிரோதாவோட கிளைண்ட் ஐடி, யூசர் ஐடி இங்கே டைப் பண்ணுங்கள். ரீடைரக்ட் யூஆர்எல், ஃபீட்பேக் யூஆர்எல்னு இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கர் செட்டப் அப்படின்னு இருக்கும். நான் அல்கோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் என்ன அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செட்டப் கொடுத்துட்டு இங்கே ஆல் ப்ரோக்கர்ஸில் கொடுத்துட்டு செலக்ட் யுவர் ப்ரோக்கர் அப்படிங்கிறதுல ஜிரோதா அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். அல்கோ டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிரோதான்னு வராது, அன்லிஸ்டட் ப்ரோக்கர் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த அன்லிஸ்டட் ப்ரோக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செட்டப் அப்படின்னு இருக்கும். செட்டப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? செட்டப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ஷன் நேம் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நம்ம ஜிரோதா தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜிரோதா அப்படிங்கிறத மேலே வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடைரக்ட் யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு நம்ம கைட் கனெக்டில் கொண்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ கைட் கனெக்டில் ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல அங்கே அல்கோ பிளாட்ஃபார்மில் நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் பேக் யூஆர்எல் ஐக்கான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேண்டரி கிடையாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் அல்கோ டெஸ்ட் நான் யூஸ் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஆக்டிவ்னு இருக்குது, அல்கோ டெஸ்ட், பர்சனல். இந்த இடத்துல ஏபிஐ கீன்னு இருக்கும். இந்த ஏபிஐ கீ அதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஏபிஐ கீ அப்படின்னு இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட அல்கோ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ கீ கேட்கும். ஸோ அங்கே வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஏபிஐ சீக்ரெட்னு கேட்கும். அதுக்கு திரும்ப கைட் கனெக்ட் வந்துட்டு ஷோ ஏபிஐ சீக்ரெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீக்ரெட் கீ இங்கே இருக்கும். இதை காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அல்கோ பிளாட்ஃபார்மில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அன்லிஸ்டட் ப்ரோக்கர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஜிரோதாவை நம்மளோட அல்கோ பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்கர் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம லாகின் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஜிரோதாவோட பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ஆப் கோடு, உங்களோட ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு
ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட அல்கோ பிளாட்ஃபார்மும் ஜீரோதா அக்கௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களோட அல்கோ பிளாட்ஃபார்மில் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அது உங்களோட broker அக்கௌண்ட் ஜீரோதா அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோதாவில் ஏபிஐக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வேற புரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. இனிமேல் நீங்கள் ஜீரோதாவுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஸோ ஜீரோதாவில் இப்போ ஏபிஐக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏபிஐக்கு ஜீரோதாவில் வாங்கி உங்களோட அல்கோ ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.